நமஸ்காரம். ஜோதிஷ சாஸ்திரம் மிகச் சிறப்பானது. சூரியனுடைய கதி, சந்திரனுடைய கதி, பூமியின் சுழற்சி, ஒரு நாளில் வந்து போகக்கூடிய எத்தனையோ விதமான நன்மைகள், தீமைகள், நல்ல நேரம், அதல்லாத நேரம், இப்படி பலவற்றையும் அது கூறும். இவற்றுக்குள் முகூர்த்தம் என்று ஒன்று சொல்லுவார்கள். அது ஒரு காலக்கணக்கு, நேரக்கணக்கு. ஒரு நாளில் 24 மணி நேரம்னு சொல்லுகிறோம். அது சூரியன் உதிப்பதிலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரை 12 மணி நடுநிசி, அப்போது தேதி மாறும் என்பது ஆங்கில கணக்கு. அது நம் பாரத கணக்கு அல்ல. சூரியன் உதித்தால் நாள், அப்படித்தான் இருக்க வேண்டும். சுழன்று சுழன்று வருகிறது. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுத்திக் கொள்ளும் போது ஒரு நாள் முடிந்து விடுகிறது. சூரியன் எப்போது தெரிகிறாரோ அது சூரிய உதயம். அவர் எப்போது கண்ணிலிருந்து மறைந்து விடுகிறாரோ சூரிய அஸ்தமனம், அது பகல் பொழுது. அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம், அது இரவு பொழுது. இந்த ரெண்டும் சேர்த்து 30 முகூர்த்தங்கள்னு சொல்லுவார்கள். ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிஷங்கள். 48ஐ 30ஆல் பெருக்கிக் கொண்டால் ஒரு நாள். அதாவது 24 மணி நேரம் இன்டு 60 நிமிஷங்கள், ரெண்டும் ஒன்றுதான். பகல் வேளையில் 15 முகூர்த்தங்கள், இரவு பொழுதில் 15 முகூர்த்தங்கள். மேலும் பிரித்தால் 2 கட்டிகான்னு சொல்லலாம். கட்டிகா, கட்டிகாச்சலம், ஷோலிங்கர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு இயற்பெயர் கட்டிகாச்சலம். கட்டிகா என்பது 24 நிமிஷங்கள். அச்சலம் என்றால் மலை. 24 நிமிஷங்கள் இந்த மலையில் இருந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுமாம். கடிகை தடம் குன்னின் பிசை இருந்த அக்கார கனியின் ஆழ்வார் பாடுகிறார். அது ஒரு புறம். 60 நாழிகை, 60 கடிகை ஒரு நாள்னு சொல்லுவார்கள். அப்பனா ஒரு முகூர்த்தம் 2 நாழிகை, 30 முகூர்த்தங்கள் 60 நாழிகை. பகல் பொழுது 15 முகூர்த்தங்கள் 30 நாழிகைகள், கட்டிகைகள். அதேபோல இரவு பொழுதும் 15 முகூர்த்தங்கள் 30 கட்டிகைகள். கட்டின்னு சொல்லலாம். ஹிந்தியில் பார்த்தால் அல்லது சம்ஸ்கிருதத்திலோ கட்டி யந்திரம் என்று கடிகாரத்தையே சொல்லுவார்கள். காலை சூரியோதயம் எப்போதோ அப்போதிலிருந்து தான் எந்த கணக்கையுமே பண்ண வேண்டும். ஒரு பேச்சுக்கு 6 மணின்னு சொல்லுகிறேன். அது 5:40 இருக்கலாம், 6:30 இருக்கலாம். கணக்கு அதிலிருந்து தான். அந்த சூரிய உதயத்திலிருந்து 48 நிமிஷங்களாய் குறித்து கொண்டு வந்தால் சூரிய அஸ்தமனத்தின் போது அதோடு 15 முகூர்த்தங்கள் முடியும். இதில் சில முகூர்த்தங்கள் எல்லாம் அனுகூலமானவை, ஆஸ்பீஷியஸ். சிலதெல்லாம் பிரதிகூலமானவை, அது நல்லதல்ல, அது இன்ஆஸ்பீஷியஸ். முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். வாமன ஜெயந்தி தற்போது கொண்டாடினோம். பாத்ரபத மாசத்திலே சுக்லபக்ஷத்தில் துவாதசி திதி, சிரவணம், திருவோண நட்சத்திரம். இது வாமனனுடைய அவதாரம். அவர் பிறந்த முகூர்த்தத்தை அபிஜின் முகூர்த்தம், அபிஜித் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி கணக்கு வரும்? ஸ்ரோணாயாம் ஸ்ரவண துவாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. இது பாகவத புராணத்தில் இருக்கிற ஆச்சரியமான ஸ்லோகம். துவாதஸ்யாம் சவிதா திஷ்டன்னு மத்தியந்தினகதோ நிருப. சவிதான சூரியன், மத்தியந்தினம் நடு உச்சி, பகல் 12 மணி.
அந்த சமயத்தில் இந்த அபிஜித்து என்கிற முகூர்த்தம் இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமானால் 6 மணிக்கு சூரியோதயம்னு வைத்துக் கொண்டால் பகல் 11:36 48 நிமிஷங்கள், அப்பனா 12:24 வரை. இதைத்தான் அபிஜின் முகூர்த்தம்னு சொல்லுகிறார்கள். அது எல்லா நன்மைகளையும் தரையும் வெற்றியும் பெற்றுக் கொடுக்கும். இது பாகவத புராணத்தில் அபிஜித்து என்று பெயர் காணப்படுகிறது. இது தவிர வேதங்களில் சதபத பிராமணத்தில் இந்த முகூர்த்தங்களை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் தெரிகிறது. ஒரு நாள் பகல் பொழுது என்று எடுத்துக்கொண்டால் அதில் இத்தனையாவது தான் அபிஜின் முகூர்த்தம், 8வது முகூர்த்தம். அப்ப 7 முகூர்த்தங்கள் 7:48 நிமிஷங்கள் கழிய வேண்டும். 8வது 48 நிமிஷம் அபிஜின் முகூர்த்தம். இதுபோல விந்தா என்று முகூர்த்தம், அது ஒரு நாளின் 11வது முகூர்த்தம். என்னவாக இருக்கும்? மதியம் 2 மணியிலிருந்து 2:48 இருக்க வேண்டும். இதை வாகினி என்று கூட சொல்லுவார்கள், விந்தா என்றும் சொல்லுவார்கள். இதை பற்றி ராமாயணத்தில் ஜட்டாயு ராமனிடத்தில் சொல்லுகிறார். ராவணன் உன் மனைவியை தூக்கி போனான், அவன் விந்த என்கிற முகூர்த்தத்தில் எடுத்து போயிருக்கிறான், அது அனுகூலமான முகூர்த்தம் இல்லை, அதனால் அவனுடைய விருப்பம் நிறைவேறாது, உன் மனைவி திரும்ப கிடைத்து விடுவாள். என்ன தெளிவாக சொல்லுகிறார். அது மதியம் 2 மணிக்காக இருக்க வேண்டும். ஆழ்வார் பாசுரங்களில் பார்த்தாலும் ராவணன் தூக்கி போகிற அதே சமயம் லக்ஷ்மணன் போய் ராமனை சந்திக்கிறார். எங்கே சீதையை விட்டு வந்தாய்னு ராமன் தவித்து போய் வருகிறார். வரும்போது ராமனுடைய திருவடிகள் மிகவும் கொதித்தன, வெயில் வீசிற்று. அப்ப சரியாக இருக்கிறதா? மதியம் 2லிருந்து 2:48. அத வாகினி விந்த என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் பகல் பொழுது. இதே போல பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருப்பீர்களே, அது இரவு பொழுதினுடைய 14வது முகூர்த்தம். மொத்தம் 15, அதில் 14வது பிரம்ம முகூர்த்தம். அது காலை 4:24 தொடங்கி 48 நிமிஷங்கள். அதற்கு அடுத்த ஒரு முகூர்த்தம் இருக்கிறது, அத்தோடுதான் இரவு முடியும். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிம்னு சொல்லுவார்கள். அந்த 4:24 பொழுதில் எழுந்திருந்து ஹரி 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 என்று சொல்லிக்கொண்டு மனதால் ஹரியை நினைக்க வேண்டும். இப்படி புராணங்கள் சொல்லுகின்றன. இவற்றையெல்லாம் பார்த்துத்தான் நடக்க வேணும்னு நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஜோதிஷ சாஸ்திரத்தில் இவை உள்ளன. இதுபோல் ராமன் கிஷ்கிந்தையிலிருந்து படையழைத்துக் கொண்டு புறப்படுகிறார். அப்போதும் இந்த முகூர்த்தத்தை பற்றி சொல்லி வெற்றி தரக்கூடிய முகூர்த்தம், புறப்படலாம், சுக்ரீவா இதுதான் நேரம் என்றும் சொல்லுகிறார். நட்சத்திரத்தையும் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் அடங்கி உள்ளன. அத்தனையும் வேதத்துக்கு அங்கம். நம் முன்னோர்கள் எவ்வளவு பார்த்து பார்த்து எவ்வளவு துல்லியமாக செய்திருக்கிறார்கள்னு நினைத்து நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.